பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்களாகிய பேதுருவையும் அவன் சகோதரன் அந்திரியாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது இயேசு அவர்களை அழைத்தார். உடனே அவர்களும் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த சீஷர்கள் சாதாரண மீன்பிடி தொழிலாளர்கள். ஆனால் இயேசு அவர்களை தம்முடனே வைத்து 3.5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து அப்போஸ்தலர்களாக்கினார். அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு இனி எல்லாம் முடிந்தது என்றும் இனி என்ன நடக்குமோ என்று வீட்டுக்குள் பயந்திருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று பிரசங்கம் பண்ணின போது அவர்களுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஏறக்குறைய 3000 பேராயிருந்தார்கள். அதன் பின்பு 5000 பேர் திரளான ஜனங்கள் என்று ஆத்துமாதாயம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதே போல உங்களுக்கும் தாளந்துகளையும் அபிஷேகத்தையும் ஆவியின் வரங்களையும் தந்து ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலே சீஷர்களை ஆத்தும ஆதாயம் செய்யும்படிக்கு கிருபை பாராட்டினீரே. இன்றைக்கு இருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் ஊழியத்திலே வாஞ்சி உள்ளவர்களாகும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தையோடு ஒவ்வொருவரோடு பேசுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.